வணக்கம் மக்களே. தகுதியான பெண்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் நடக்கும் மக்களுடன் முதல்வர் முகாமில் கலந்து கொண்டு உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். எனவே எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என தெரியாமல் இருந்த மக்களுக்கு இப்போது முதலமைச்சர் ஒரு நல்ல செய்தியை அறிவித்திருக்கிறார். அதாவது வயதானவர்கள், ஏழை எளிய பெண்கள் யாரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க இருப்பதையே முதலமைச்சரின் அறிவிப்பு காட்டுகிறது. அதாவது பொதுமக்களும் தங்களுக்கு தெரிந்த தகுதியான பெண்கள் இந்த திட்டத்தில் சேராமல் இருந்தாலும் அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு வழிகாட்டவும். முதலமைச்சரின் 3 முக்கிய அறிவிப்புகள் படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்கள் பகுதியில் நடக்கும் மக்களுடன் முதல்வர் முகாமில் நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம். விண்ணப்பிக்க தெரியாதவர்களுக்கு தன் ஆர்வலர்கள் வீடுகளுக்கே சென்று வழிகாட்டுவார்கள். முதலமைச்சரின் இந்த அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. மேலும் ஜூலை 15ஆம் தேதி முகாம் தொடங்கி வரும் அக்டோபர் மாதம் வரை நீட்டிக்கும் எனவும் அறிவித்துள்ளார். நன்றி.